வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிறந்த தேதியை வச்சு நமக்கு நடைபெறக்கூடிய திருமணம், வீடு வாங்குதல், அப்புறம் இன்னும் நல்ல நல்ல விசேஷங்கள் எப்படியெல்லாம் செய்யலாம், எந்த தேதியை தேர்ந்தெடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம 1ஆம் தேதியை எடுத்துக்குவோம். 1னா 1, 10, 19, 28 இதெல்லாம் 1ஆம் நம்பர்னு வரும். அதாவது பிறந்த தேதி மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. அதாவது பிறந்த தேதி, மாதம், வருஷம் இது 3ம் கூட்டினாலும் ஒரு நம்பர் வரும். அதையும் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். இப்போ 1ஆம் தேதியில பிறந்தவங்க தேதி, மாசம், வருஷம் கூட்டினா 7, 6, 5, 8 இந்த மாதிரி வரும். அதாவது அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். நான் 1ஆம் தேதியில தான் பிறந்தேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த எல்லாத்தையும் சேர்த்து வர நம்பரையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ 1ஆம் தேதியில பிறந்தவங்க எந்தெந்த தேதிகள்ல நல்ல விசேஷங்கள் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1, 10, 19, 28 இதெல்லாம் 1ஆம் தேதின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இவங்க எல்லாருமே 3, 12, 18, 27 இந்த தேதிகளில் திருமணம் செய்தல், காது குத்துதல், அப்புறம் வீடு வாங்குறது, காரு வாங்குறது இந்த மாதிரியான ஒரு நல்ல விசேஷங்களை தொடங்கினா அது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கம் ஏற்படும். அப்புறம் எல்லாமே ஒரு நல்லதாகவே நடக்கும். நல்ல விசேஷங்கள் ரொம்ப எப்படின்னா அது வாழ்த்துவாங்க இல்லையா? அது வாழ்த்துறது போல அது வளமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். இதை நீங்க கணக்கு பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். இனி அடுத்து வேற தேதிகளில் பிறந்தவர்களை பத்தி பார்ப்போம். வாழ்க வளமுடன்.